நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் நீங்கள் நம்மளுடைய திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு நம்ம நிறையா ஆலயங்களில் பார்த்துருப்போம். நமக்கான அந்த திருநீற்றை பத்திரப்படுத்தி வழங்கக்கூடிய அந்த கவர், அந்த உரை, இந்த திருநீற்று கவரை நம்ம இங்கே வடிவமைச்சிருக்கோம். வடிவமைச்சு இதனுடைய பிரிண்ட் அவுட்டை எடுத்திருக்கோம். இந்த வடிவமைப்பு பற்றிய காணொளி இந்த தொகுப்பில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இது ஒரு திருநீற்று கவர் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம கொரல்ரால் வடிவமைச்சு இது பிரிண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டுட்டோரியலில் இதை பற்றி நான் உங்களுடைய சில விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இது போன்ற ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அதை கமெண்ட் நீங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பியிருக்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைகட் லைன் கேட்டிருக்கிறீங்க. இந்த திருநீற்று கவரோட டைகட் லைன் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஸோ நான் இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு இந்த திருநீற்று கவரோடைய டைகட் லைன் கோரல்ரா ஃபைல் நான் டவுன்லோட் ஃபைலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ இந்த டைகட் லைன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நியர்பை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆஃப்செட் பிரிண்டர்ஸில் அவங்க டை சாம்பிள் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே பிரிண்ட்டு கொடுக்குறீங்க, இதனுடைய பிரிண்ட் எங்கே கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த அச்சு நிறுவனத்தில் இந்த டைகட் லைன் அவங்கக்கிட்ட கேட்டால் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு அந்த டைகட் லைன் கொடுப்பாங்க. ஸோ அந்த லைனுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே எந்த இடத்துல டைப் பண்ணணும், எந்த இடத்துல எம்டியாக விடணும் அப்படின்றதெல்லாம் அந்த டைகட் லைன் அதுக்குள்ளே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுபடி நம்ம டிசைன்ஸை முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே முகப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு சிவாலயத்தில் இங்கே லிங்கத்தோடைய அந்த புகைப்படத்தை நான் இங்கே வச்சுருக்கிறேன். அந்த முகப்பு பக்கத்தில் அதுக்கு மேலே அந்த திருத்தலத்தினுடைய அந்த திரு ஆலயத்தினுடைய இங்கே பேர், அது எங்கே அமைஞ்சிருக்குன்ற அந்த பேர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, கீழே இங்கே இதுக்கு இந்த திருநீற்று கவரை யாராவது நன்கொடையாக வழங்குற மாதிரி இருந்தால், அதாவது பிரசுரித்து நன்கொடையாக அந்த திருக்கோயிலுக்கு வழங்குற மாதிரி யாராவது நிதி உதவி செய்கின்ற கொடைவள்ளல்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் ஏதாவது ஒரு பணி நிறுவனம் அது மாதிரியான ஒரு அமைப்புகளை வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய சிறிய விளம்பரங்களும் இந்த பகுதியில் அதனுடைய பின்பகுதியில் அவர்கள் விரும்பினால் இங்கே பிரசுரித்து கொள்ளலாம். இங்கே முகப்பு பக்கத்தில் அந்த ஆலயத்தினுடைய வடிவமைப்பு இங்கே இடம்பெறுகிறது. அதனுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல என்னுடைய விளம்பரங்களை கொடுத்துருக்கேன். அதுபோல் இதை யார் நன்கொடையாக பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையை அப்படிங்கிற அவங்களுடைய தொழிலாக இருந்ததுன்னா தொழில் ஸ்தாபனங்கள், அந்த ஸ்தாபனத்தினுடைய பேரை பயன்படுத்தலாம், அல்லது அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தலாம், நிறுவனத்தின் பெயர்களை பயன்படுத்தலாம். அவங்க இந்த ஒரு சின்ன பகுதியில் அவங்களுடைய விளம்பர பகுதியை இதை பயன்படுத்திக்கலாம். இது இங்கே விளம்பரம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிவமைச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்குறப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்கின்றோம். நம்ம உழைக்கிற பொருளில் இறை தொண்டுக்கு ஒரு சிறிய நிதியை ஒதுக்கி இந்த மாதிரி வேலைகளையும் பண்ணுறோம். அதே போல் நம்மளுடைய இங்கே கொடுக்கப்படுகின்ற இந்த விளம்பர பகுதியில் கொடுக்கப்படுகின்ற விளம்பரங்கள் நேரடியாக
இப்போ ஒரு ஒரு நேரத்திலே வந்து அதிகப்படியான மக்களை சென்றடையும் விதமாக இந்த விளம்பரங்கள் ரொம்ப எளிதில் வந்து மக்களை ரீச் ஆகிற வகையில் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இந்த விளம்பரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய வியாபாரம் அல்லது வர்த்தகத்துக்கு உதவியாக நிறைய தொடர்புகள் நபர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இங்கு அதிகம். அதுபோல் அதனால இந்த மாதிரியான வடிவமைப்புகளை நம்ம மேற்கொண்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இங்கே இது மல்டி கலர் டிஜிட்டலில் வந்து நம்ம எந்த கலரில் வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே நான் எம்டியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த எம்டியான பக்கத்தில் வந்து இந்த இதெல்லாம் வந்து பேஸ்ட் போடுற இடம். இதை வந்து ஃபோல்டிங் பண்ணுறப்போ இந்த இடத்துல பேஸ்ட்டு போட்டு பேஸ்ட்டு அப்ளை ஆகி இது வந்து ஒட்டிடும். அப்போ இது ஒட்டின இந்த பக்கத்தில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை வந்து இதில் பேஸ்ட் போட்டு ஒட்டிடுவாங்க. அப்போ ஒட்டுறப்போ இங்கே உங்களுடைய அந்த கொடையாளர்களுடைய அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த விளம்பர சின்னங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணாலும் நல்லாயிருக்கும். திருநீற்று இந்த உரைகளில் வந்து இதை மென்ஷன் பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஃபோட்டோஸ் இந்த இமேஜஸை பயன்படுத்தியிருக்கோம். அதுபோல் எழுத்துக்களை வந்து நம்ம எழுதியிருக்கோம். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சீர்திருத்தம் இங்கே கொண்டு வரோம். அதை அனைத்து திருக்கோவில்களிலும் இந்த சீர்திருத்தத்தை வந்து இந்த மாதிரி திருநீற்று உரைகள் தயாரிக்கும் அந்த வடிவமைப்பு நிறுவனங்களும் இதை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, விபூதி கவர் எங்கே பார்த்தாலும் விபூதி கவர். தமிழ் எங்கே இருக்கிறது? தமிழ் இல்லை. விபூதி என்பது நமது சைவ திருமுறைகள் அல்லது சைவ நெறிமுறைகளில் எங்கேயுமே விபூதி அப்படின்ற சொல் வந்து பயன்படுத்தப்படலை. திருநீறு அப்படின்ற தூய்மையான சொல்ல தான் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதனால திருநீறு அப்படின்றது ஒரு உண்மையான தமிழ் அர்த்தமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதனால் திரு ஆலவாயான் திருநீறு அப்படின்ட்டு அந்த இது போட்டிருக்கிறேன், இந்த டைட்டிலு. ஸோ இதை வந்து விபூதி பிரசாதம் அப்படின்றது, இந்த பிரசாதம் அப்படின்ற வாக்கியங்களையெல்லாம் எடுத்துட்டு, வடமொழி வாக்கியங்களையெல்லாம் எடுத்துட்டு திரு ஆலவாயன் திருநீறு அப்படின்னு தமிழ் இந்த சொற்களை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது இந்த காணொளி மூலயமா நான் கேட்டுக்கிறேன். ஏனென்றால் தமிழில் உள்ள இந்த தொன்மையான இந்த இது மாதிரியான சொற்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும். தமிழ் வளர வேண்டும் என்றால் தமிழ் சொற்களை நாம் தமிழர்களாகிய நாம் பயன்படுத்த வேண்டும். அதை விடுத்துவிட்டு விபூதி கவர், அப்புறம் இந்த பிரசாதம், இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் வந்து கொடுத்து இந்த தமிழ் சொற்களை எல்லாம் நாம் மறைக்கின்றோம். அது தவறு. வடிவமைப்பாளர்களும் போதிய தமிழ் ஞானத்தோடு இது போன்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நம்ம 2வது பேஜ்லேயும் பயன்படுத்துகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பேஜஸ்ஸு. ஸோ அதே போல் நிறையா இந்த மாதிரியான சுவர் ஓவியங்களை நம்ம திருக்கோவில்களில் இந்த மாதிரி சுவர் ஓவியங்களையெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சுவர் ஓவியங்களையும் நல்ல அழகான ஹை குவாலிட்டியான புகைப்படங்கள் எடுத்து கூட இந்த மாதிரி திருநீற்று பெட்டகங்களுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். திருநீற்று உரைகள் அதற்கு நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். திரு ஆலவாயான் திருநீறு அப்படின்றது ரொம்ப மேன்மை பொருந்திய சொல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதே போல் இங்கே மற்ற இப்போ இது சிவாலயத்துக்கு சம்மந்தப்பட்ட திருநீறு உரையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதே போல் மற்ற ஆலயங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களினுடைய புகைப்படங்களை நீங்கள் அமைத்து கொண்டு நீங்கள்
இது போன்ற வடிவமைச்சு கொடுக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்கெட், அதாவது மணி பர்ஸில் கூட சிலர் பேர் வந்து சாமி படங்களை வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. இறைவன் தன்னோடு தன் பர்சில் இருக்கும்போது பணமும் துன்பமும் தன்னை நெருங்காது என்பது மனிதர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இது போன்ற இந்த மாதிரியான பர்ஸில் வைக்கக்கூடிய சைஸில் வந்து இந்த மாதிரி கார்டுகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு கார்டு தான். ஸோ இந்த கார்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து அந்த சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கம் அதனுடைய இதை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நம்ம கோரல்ரால கொஞ்சம் நேர்த்தியாக கொஞ்சம் வேலையெல்லாம் அதனுடைய கருப்பு பின்னணியில் கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே ஓம் நமச்சிவாய அப்படின்ற அலங்கார தோரணையில் வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான டூல்ஸை நம்ம இங்கே பயன்படுத்திருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஓம் நமச்சிவாய அப்படின்ற எழுத்துக்களை நம்ம தனியாக வந்து இங்கே இந்த மாதிரி எழுதிக்கிறோம். டெக்ஸ்ட் டூலை எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். எழுதின பின்னாடி இங்கே இந்த சர்க்கிளில் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆஃப் சர்க்கிளை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கிளுக்கு ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஒயிட் கலர் லைன் கொடுத்து காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வச்சு இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர்க்கை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆர்க்கை யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணி அதை பாதியாக கட் பண்ணிட்டாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இதுதான். ஸோ நான் இப்படி இதனுடைய சென்டரில் வந்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டாலும் சரி. ஸோ ஏன்னா இது சரி பாதியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து ஆர்க்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்க் ஆயிரும். ஸோ அதனுடைய இன்னொரு மூலையை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஷேப்பில் பயன்படுத்தி கொண்டு வந்து இப்படி நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நிறுத்திட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் லைன் இதாக கிடச்சிரும். இந்த ஆர்ச்சை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இங்கே கொண்டாந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இதுக்கு நேராக இப்படி வச்சுக்கிங்க. வச்ச பின்னாடி இதனுடைய சென்ட்ரல் லைனை வந்து தூக்கி இதனுடைய இந்த ஆர்க்கோட இந்த வில்லோட மையப்பகுதியில் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை வந்து செலக்ட் பண்ணி எவ்வளோ டிகிரி, ஒரு 15 டிகிரியோ அல்லது 10 டிகிரியோ எந்த டிகிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 15 டிகிரி கோணத்தில் நான் இதை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரிலேட்டிவ் சென்டர் அப்படின்ற டிக் மார்க்கை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னால அது ரிலேட்டிவில் ஒரு சென்டரில் வந்துடும். அப்போது இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறீங்க இப்படி. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை 1 இங்கே 1 காப்பின்னு கொடுத்துட்டு அப்ளை 1 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி அப்ளை ஆகிட்டு வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸை இந்த டூலை இப்படி பயன்படுத்தி நம்ம இது மாதிரி ஒரு சின்ன ஆர்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்கில் இருக்கும் அப்படின்றதுக்காக. அதே போல் இந்த இமேஜஸ் நமக்கு வந்து இதெல்லாமே வந்து இணையதளத்துலேருந்து கிடைச்சது தான். இணையதளத்துலேருந்து கிடைச்சி நம்ம இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே சிஎம்ஒகே கலரில் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதே போல் இது அந்த இது ஒரு பாக்கெட் கார்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கார்டோடைய பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விளம்பரங்கள் இருக்கும் வகையில் இதை வடிவமைச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து உங்களுடைய நிறுவனத்தினுடைய அந்த சிம்பிள்ஸை வந்து லோகோ அந்த லட்சணைகளை போட்டு உங்களுடைய என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றதெல்லாம் போட்டு உங்களோட முழு முகவரி, என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ஏதாவது நீங்கள் இதை விளம்பர பகுதியாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் போது இதுவும் வந்து ஒரு வகையான விளம்பரம் மக்களிடையே சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் நன்கொடையாக வந்து இதை மக்களுக்கு திருக்கோயில்களில் வந்து இதை ஒரு இதாக வந்து கொடுக்கலாம். ஒரு
நன்கொடையாக கொடுக்கலாம். இலவசம் அப்படின்றத விட இதை நன்கொடை அப்படின்னு தான் சொல்லலாம். இறைவனுக்கான தொண்டு, தொண்டருக்கு தொண்டாக இருந்து இதை பண்ணணும். இதை நம்ம இலவசமாக கொடுக்குறோம், நம்ம தொழிலுக்காக கொடுக்குறோன்ட்டு இல்லாமல் இறைவனுக்கு செய்கின்ற பணியாக நினச்சி நீங்கள் இந்த மாதிரியான இதுக்குள்ள கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இதுக்கு முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து அவங்க உளமாற நினைப்பாங்க, நினைத்து வணங்குவாங்க. அவங்க வணங்கும்போது இதை வந்து தயாரித்து வழங்கிய உங்களுக்கும் அதனுடைய பலன்கள் நிச்சயமாக இறைவன் வழங்குவார் அப்படின்றது நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரியான விளம்பரங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் நவீன காலத்து படைப்புகளாக இதெல்லாம் வந்து நம்ம தயாரித்து வழங்குகிறோம். மற்றபடி இதனுடைய வடிவமைப்புக்கு அப்புறம் இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பிரிண்டரில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிரிண்டரில் இதனுடைய ஃபைல் அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத இந்த காணொலி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் நம்மளுடைய சேனல் தூரிகஜாலம், அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபரை வழங்கி உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நம்மளுடைய கமெண்ட் பெட்டியில் நீங்கள் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது ஒரு திருநீர் பெட்டகம், பேப்பரில் அச்சாகிற அந்த திருக்கோயிலில் வழங்கப்படுகின்ற திருநீர் பெட்டகம். இது வடிவமைச்சிருக்கோம் கோரல்ட்ராவில். இதை வடிவமைச்சு இதை ஒரு சாம்பிள் பிரிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இதை நம்ம கோரல்ட்ராவில் வடிவமைச்சிருக்கோம் ஃபுல் கிளாரிட்டியில். அப்படியே நம்ம பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனோட பிரிண்ட் குவாலிட்டியும் பார்த்துடலாம். பிரிண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பிரிண்டரில் வந்து பிரிண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது சாம்பிளுக்கு நேற்று வந்து சாம்பிள் எடுத்திருந்தோம். நேற்று ஒர்க்கு இதெல்லாம் இந்த மாதிரி குவாலிட்டியில் நேற்று எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி அதே போல் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு குவாலிட்டி இந்த இதெல்லாம். ஸோ இங்கே இப்போ கொடுத்துட்ருக்க பிரிண்ட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் காசு அதிகம்தான். அதனுடைய டிசைனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக அதனுடைய ப்ரைஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதனுடைய ப்ரைஸும் டிசைனிங் ப்ரைஸும் இது ஸ்டாண்டர்டு குவாலிட்டி அப்படின்னா இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. ப்ரீமியம் குவாலிட்டிக்கு உண்டான பிரிண்ட் வந்து நம்ம இப்போ பிரிண்டர்லேருந்து வெளியே வந்துட்டுருக்குது. ஸோ ஹை குவாலிட்டியில் வந்து நம்ம இந்த டிசைன்ஸை இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்குது, பார்க்கலாம், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த பேப்பர் என்ன பண்ணால் ஃபோட்டோ பேப்பர் ப்ளஸ் கிளாசி 2 அப்படின்ற பேப்பரில் வந்து நம்ம இதை பிரிண்ட் எடுக்கிறோம். ஸோ பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி இதனுடைய அந்த திரு ஆலவாயா திருநீர் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்கேன். எப்பவும் போல் மற்றவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி பிரசாதம் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலை. அதற்கு பதிலாக தூய்மையான திரு ஆலவாயான் திருநீர் அப்படின்ற இந்த சொல்ல வந்து சைவ சமய என்ன சொல்லுது, அந்த திருநீற்றுக்கு வந்து சைவ சமய நூல்கள் திருஞான சம்பந்தர் நூல்களில் என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். பிரசாதம் அப்படின்றது தூய்மையான தமிழ் கிடையாது. பிரசாதம் அப்படின்றது திங்கிறது, அதாவது சாப்பிட்றது, வாய் வழியாக உட்கொள்ளப்படுகின்ற பொருளுக்கு தான் பிரசாதம் அப்படின்னு பேர். விபூதி அப்படின்றது வந்து இருந்தாலும் தூய்மையான சைவத்தில் வந்து திருநீர் அப்படின்றது தான் நம்ம சைவம் சொல்லுது. ஸோ அதனால் இந்த திருநீற்றுக்கு வந்து தூய்மையான சைவ திருமுறைகளிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படியே நம்ம இதில் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய இதுக்கு கால் பண்ணிங்க, நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம் இங்கே ஃபோன் நம்பர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுடைய திருக்கோவில் அந்த ஃபோட்டோஸை வந்து ஃபிட் பண்ணி இந்த மாதிரியான
வேணும் அப்படின்னம்னா நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்ம அழகாக வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை குவாலிட்டி ப்ரீமியம் ஃபோட்டோஸை நம்ம இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் குவாலிட்டி, ஃபோட்டோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ இந்த டை வந்து நம்ம வச்சுருக்குறோம். டையை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக் பண்ணுற இடத்துல நான் ஒரு சாம்பிள் டை வச்சுருந்தேன். அந்த டையில் வந்து ஒயிட்லேயே கொஞ்சம் டிசைன் வந்து இந்த பக்கம் இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் தள்ளி வந்துருந்துச்சுன்னா இது ஃபோல்டிங் பண்ணுறப்போ இது கரெக்டாக மெர்ஜ் ஆகும் அப்படின்றதுக்காக இதை கொஞ்சம் சேர்த்து பிரிண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பிரிண்ட் ஏரியாவில், இதெல்லாம் வந்து ஸ்டிக்ஸ் ஏரியா. இந்த ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா இதெல்லாம் வந்து பேஸ்டிங் ஏரியா. ஸோ இதில் வந்து நம்ம கலரோ டிசைனாக கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இதை வந்து இந்த மாதிரி ஷேடோ காமிச்சிருக்கேன். இந்த லைன்ல எல்லாம் வந்து பேஸ்ட் போட்டு விட்டுறது. ஸோ இந்த பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஹை குவாலிட்டியாக வந்துகிட்ருக்குது. டிசைன்ஸை நம்ம சிஎம்ஒய்கே அந்த இதில் வச்சு பிரிண்ட்டு டிசைன் பண்ணணும். ஆர்ஜிபியில் வந்து டிசைன் பண்ணக்கூடாது, கலர் வந்து மங்கலாயிரும். சிஎம்ஒய்கேயில் வந்து கொடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கணும். இன்னும் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிசைன்ஸை வந்து நம்ம இங்கே காட்டுறவங்களுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி தான். நம்ம ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இதை நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 3 இமேஜஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஆர்ட்டு வரைகிற அந்த இமேஜஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்குறோம். பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இதை நீங்கள் யாராவது இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்குறீங்க, திருநீர்கார நன்கொடையாக வந்து அன்பர்களுக்கு இதை வந்து இப்போ தயார் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதனுடைய சின்ன விளம்பரங்களை இதன் மூலிமா கொடுக்கலாம். ஸோ இதன் மூலிமா என்னென்னா உங்களுடைய ஸ்தாபனம், நிறுவனம் மக்களிடையே கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதே போல் இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு வாய்ப்பும் இதன் மூலிமா கிடைக்கும். இறை தொண்டு செய்ய பொருளாதார மேன்மை அடையும் அப்படின்றது வள்ளல்களுக்கு சித்தர் பெருமக்கள் சொன்ன வழி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம் டிசைன். ஸோ இதிலே வந்து இது சிவபெருமானுக்கானது. அதே போல் மீண்டும் ஒரு அடுத்த காணொலி பயிற்சியில் உங்களோடு நான் உங்கள் மோகன். நன்றி.